செம்ம சார் செம்ம. ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நன்சக் தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு இன்ட்ரோ மட்டும் பண்ணிடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நன்சக் தான் பார்க்க போகிறோம். நன்சக்கில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு காம்போ ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். அதை தான் நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் கடைக்கு போகிறேன், சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், விளாட போகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே கான்செப்டில் தான் சின்னதாக ஒரு ஸ்டெப்பை பார்க்க போகிறேன். ஒன் டைம் நான் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதை நான் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லும்போது உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, பாருங்கள். ரிஸ்டோல் எடுத்து ஹேண்ட் சேஞ்ச் டச், ரிஸ்டோல் ஹேண்ட் சேஞ்ச் டச், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க. இந்த பதிவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஸ்டோல், செகண்ட் ஒன் ஹேண்ட் சேஞ்ச் பண்ணி டச், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்டோலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ரிஸ்டோல் பாருங்கள். ஹேண்ட் ஷேக்கை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டேரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்ட் ஷேக் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகலாம். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள், கீழே ஒரு பார்ட் வந்து தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த பார்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறீங்க. ரைஸ் பண்ணி ரிஸ்ட் வழியாக கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது இந்த கட்டவரல் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ஃபிங்கரையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. 4 ஃபிங்கரும் ஓப்பன் ஆயிடணும், கட்டவரில் ஓப்பன் ஆயிடும். இந்த 4 ஃபிங்கரில் வந்து இந்த பார்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து ஸ்விங் பண்ணுங்கள், ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணும்போது கட்டவரில் ஓப்பன் பண்ணி இங்கே பிடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இங்கே இருக்கீங்க. இப்போ இங்கேருந்து ஸ்விங் பண்ணும்போது கையை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுங்க. வர்றதை கீழே இருக்க பார்ட்டை த்ரோ பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இப்போ இந்த டேரக்ஷன் காட்டுறேன் எப்படி வரணும்னு. ரிஸ்ட் வழியாக வரணும். பாருங்கள், த்ரோ கேட்ச், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 4 ஃபிங்கரை ஓப்பன் பண்ணுறீங்க, ரிலீஸ். இப்போ ரிலீஸ் ஆனோடனே இது ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து ரைஸ் பண்ணுறீங்க, கட்டவரில் ஓப்பன் பண்ணி பிடிச்சிருங்க. வந்த பகுதியை பிடிச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை ஃபிங்கர் ஓப்பன் பண்ணி நம்ம தூக்கி பின்னாடி போட்டுடுறோம். அவ்வளோதாங்க. இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 1 2. ஓகேவா, 2 பார்ட்டாக பிரிச்சுக்குங்க, 2 கவுண்டா. 1 2. ஓகே, 1 2. நான் வீடியோ பெருசாக போகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 3 கவுண்ட் பண்ணுறேன். 1. ஓகே, 2. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. 3. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு 20 times 30 times நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம 2 கவுண்ட்டாக பண்ணோம். பாருங்கள், 1 2 இந்த மாதிரி தானே பண்ணோம். இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிங்கிள் கவுண்ட்டை இதையே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. பாருங்கள், இப்போ இங்கேருந்து சிங்கிள் கவுண்ட்டு தான். ஓகேவா, கை ஓப்பன் பண்ணிடுங்க, ஓப்பன் கேட்ச், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, 2 கவுண்ட்டு, 1 2. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரே ஒரு கவுண்ட்டில் முடிச்சிருங்க. த்ரோ பண்ணும்போது கை ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணோன்னே பிடிச்சிடணும். அவ்வளோதான். இது ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வருமானா கண்டிப்பாக வராது. நீங்கள் ஃபஸ்ட் என்ன மாதிரி பண்ணுவீங்க, த்ரோ பண்ணிவிட்டு செயினையே பிடிப்பீங்க. இந்த மாதிரி செயினை பிடிப்பீங்க, இல்லைன்னா கொஞ்சம் கை வந்து உதறிட்டு கீழே விடுவீங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். நீங்கள் ட்ரிக்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் எந்த மாதிரி வரும்னா, த்ரோ பண்ணுறீங்க, கை ஓப்பன் பண்ணி பிடிச்சிருவீங்க. அவ்வளோதான். ஒரு 20 times பண்ணுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 times ஆகுது கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ட்ரிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா, இங்கேருந்து த்ரோ பண்ணுறீங்க, த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்ததுக்கப்புறம் இதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 20 times 50 times 1 பண்ணிகிட்டே இருங்க. 2 3 4. நல்லா பாருங்கள், ரிஸ்ட்டில் தான் செயின் ரொட்டேட் ஆகிட்டு வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இது சில பேருக்கு 1 டேயில் வந்துடலாம், சில பேருக்கு 2 days 3 days ஆகலாம். பட் வரலன்னு நீங்கள் வந்து பேக் ஆகிடாதீங்க, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. 1 2 சைடில் இந்த மாதிரி இருக்கும், 3. அவ்வளோதாங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரிஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பார்ட் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே தூக்கி கைக்கு இந்த சைடு கொண்டு வந்துடும். பாருங்கள், அப்படியே ரைஸ் பண்ணுங்கள், ரைஸ் பண்ணி இங்கிட்டு போட்டுருங்க. கை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரிஸ்ட்டுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ரிஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சு இந்த பகுதி வந்து பார்ட் வந்து கீழே இருக்கு இல்லையா, இதை அப்படியே தூக்கி போடுங்க, பின்னாடி போடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா,
நல்லா பாருங்கள், இங்கேருந்து ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்துட்டிங்க. ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டிங்கன்னா பின்னாடி வந்துடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ பின்னாடி வந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சிடுறீங்க, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிடுறீங்க. இப்போ ரைட் ஹேண்ட் மேலே இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணால், ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும், அதுவே கீழே வந்துடும். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்து கீழே தொங்கிட்டு இருக்கு இல்லையா, தொங்கிட்டு இருக்கிறதே டக்குன்னு திருப்பிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், 2 கவுண்ட்டாக தான் பண்ணணும். 1 நிறுத்திடுங்க, போதும். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணுங்கள், 2, அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 1, இப்போ இங்கேருந்து ரைஸ் பண்ணுங்கள் 2, இதே 2 கவுண்ட்டாக பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணி முடித்தோடனே ஏறுது பாருங்கள், ஏறுறதே பின்னாடி திருப்பி விடுங்க, அவ்வளோதான். ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க, பண்ணும்போதே வருது, அப்படியே திருப்பி விட்ருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே இருக்கீங்க 1, கீழே வரும்போது தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இதே கண்டினியூஸாக பண்ணுங்கள். 2, 3, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிடுறீங்க, பிடிச்சி ரைட் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணி திருப்பி விட்டுருங்க. திருப்பினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருங்க, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதே ஒரே கவுண்ட்டாக பண்ணும்போது நீங்கள் ஸ்விங் பண்ணி முடித்தோடனே டக்குன்னு கேட்ச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கேட்ச் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிஸ்ட் ஹோல்ட் எடுக்கிறீங்க, முடித்த உடனே லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணிடுங்க, கேட்ச் பண்ணிட்டு ரைட் ஹேண்டை விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வரப்போகிறோம். ஓகேங்களா? வந்துட்டோம். ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச். இப்போ விடும்போது என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே வரும், அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் இங்கே டச் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்துட்டிங்க, எடுத்து கீழே தொங்க விட்டுங்க. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ரைட் ஹேண்டை விட்டுருங்க, விட்டிங்கன்னா வர்றது அது யூஸ் பண்ணி இங்கே டச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சைட் ஆங்கிளில் பண்ணுறேன் பாருங்கள். ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணுறோம், ஸ்விங் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ரைட் ஹேண்டை விட்டிங்கன்னா கீழே ஃபோர்ஸாக வரும், வர்றதை டச் பண்ணிடுங்க. வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா டச் ஆயிரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட் ஹேண்டில் இருக்குது, ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஸ்விங் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க, டச். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சுக்கலாம்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுங்க. ஃபஸ்ட் ஒன் ரிஸ்ட் ஹோல்ட் எடுத்து கேட்ச், செகண்ட் ஒன் டச். இது மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுங்க, ஓகேவா? ரிஸ்ட் ஹோல்ட் கேட்ச், இப்போ டச், அகைன் ரிஸ்ட் ஹோல்ட் கேட்ச், இப்போ டச். ஓகேங்களா? ரிஸ்ட் ஹோல்ட் கேட்ச், டச், அவ்வளோதாங்க. இது நல்லா வந்ததுக்கப்புறம் சிங்கிள் கவுண்ட்டில் பண்ணிடலாம். ரிஸ்ட் ஹோல்ட் பண்ண உடனே கேட்ச் பிடிச்ச உடனே டச், வெயிட் பண்ணாமல், ஓகேவா? ரிஸ்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க, கேட்ச், டச், அவ்வளோதான். ரிஸ்ட் ஹோல்ட் கேட்ச், டச், அவ்வளோதான். நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணிடுங்க. ரிஸ்ட் ஹோல்ட் டச், ரிஸ்ட் ஹோல்ட் டச், ரிஸ்ட் ஹோல்ட் டச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நன்சக் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும், கொஞ்சம் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 2-3 டேஸ் ஆகும். பேக் வாங்கிடாதீங்க, கண்டினியூஸாக பண்ணுங்க வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் முடிச்சிட்டிங்க, ரிஸ்ட் ஹோல்ட் டச். இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் என்ன சொன்னோம் அப்படியே டிட்டோவாக லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா? நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, சிம்பிளாக சொல்லிடுறேன். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிடுறீங்க, இப்போது ஸ்விங் பண்ணுறீங்க, ஸ்விங் பண்ணும்போது கட்டவரில் ஓப்பன் பண்ணி பிடிச்சிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ 4 ஃபிங்கரில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. ஓகேங்களா? 2 கவுண்ட். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது 1, இப்போ 4 ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணி 2, இதே கண்டினியூஸாக நல்லா பண்ணிட்டே இருங்க. 1, 2, ஓகேங்களா? ஸ்விங் பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச், இப்போ 4 ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இதே நீங்கள் ஒரு 20-30 டைம்ஸ் பண்ணிட்டு இப்போ சிங்கிள் கவுண்ட்டில் பண்ணோம். ஓகேவா? ரிஸ்ட் ரோல் பண்ணும்போது பாருங்கள், ரிஸ்ட் ரோல் பண்ணும்போது கையை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்றோம். ஓகேங்களா? ரிஸ்ட் ரோல் பண்ணும்போது கையை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்றோம், அவ்வளோதான். இதே நீங்கள் கொஞ்சம் நல்லா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரிஸ்ட் ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபோர்ஸாக வருது இல்லையா, இந்த வரதை தூக்கி திருப்பி போட்டுருங்க, கையை ட்விஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ரிஸ்ட் ரோல் எடுக்கிறீங்களா, ரிஸ்ட் ரோல் எடுத்துட்டு திருப்பிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதே கண்டினியூஸாக பண்ணுங்கள். ரிஸ்ட் ரோல் முடியும் போது தூக்கி போட்டுருங்க, திருப்பிடுங்க, அவ்வளோதான். திருப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரைட் ஹேண்டில் பிடிச்சிடுறீங்க. ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு இப்போது கீழே வரும்போது ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி டச். நல்லா பாருங்கள், ரைட் ஹேண்ட் இப்படி தான் வரணும், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி தான் வரணும். இந்த சைடில் ரைட் ஹேண்ட் வச்சுட்டு நீங்கள் ரிஸ்ட் ரோல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்ட எதுவும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரிஸ்ட் ரோல் எடுக்கிறீங்க, ஸ்விங் பண்ணி கேட்ச் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்டை முன்னாடி கொண்டு வந்து டச். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்ட் ரோல் கேட்ச், ரைட் ஹேண்டை முன்னாடி கொண்டு வந்து டச், அவ்வளோதான். ஓகேங்களா? ரிஸ்ட் ரோல் கேட்ச், லெஃப்ட் ஹேண்டை விட்டுருங்க, விடும்போது வரும்போது தூக்கி அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்டும் தெரியும். இங்கேருந்து பாருங்கள், ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் மாற்றிட்டீங்க. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணிட்டீங்க. இப்போ டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு இல்லையா, இப்போ இங்கேருந்து லெஃப்ட்டில் ரிஸ்ட் ரோல் எடுத்து ரைட் ஹேண்டில் பிடிங்க, இங்கேருந்து இப்போ ரைட் ஹேண்டில் அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் அவுட்புட். எடுத்தோடனே வராது, மறுபடியும் சொல்கிறேன். நல்லா வீடியோ வாட்ச் பண்ணி ட்ரிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி விட்டுரும். ஓகேங்களா? ரைட் ஹேண்டில் ரிஸ்ட் ரோல் கேட்ச்,
டச். லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் ரோல், கேட்ச், டச். ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்டில் ரிஸ்ட் ரோல் பண்ணி முடிச்சு கேட்ச், டச். வெயிட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் ரோல் முடிச்சு கேட்ச், டச். வெயிட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டில் ரிஸ்ட் ரோல் முடிச்சு கேட்ச், டச். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ணுங்கள். முடித்தவொடனே டச் பண்ணுறீங்களா? டச் பண்ணி வருது பாருங்கள். வரும்போதே தூக்கிடுங்க, டச். வரும்போதே தூக்கிடுங்க, டச். வரும்போதே தூக்கிடுங்க, டச். வரும்போதே தூக்கிடுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் அவுட்புட். 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்த டுட்டோரியல் முடிந்து விட்டது. ஓகேங்களா? இப்போ நான் டீச் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, புரியல, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக டீச் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக டீச் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி விளங்க வைக்கிறேன். இல்லை இதுவே ஓகே தான் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் இதே ஃபார்மேட்லேயே கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு காம்போ ஸ்டெப் இல்லை வேறு ஒரு ட்ரிக் கூட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.